வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் என்ன விஷயம் நடக்குதுன்னா நம்ம ரவீந்தர் சார் அவர் ஆமாங்க, அவர் தான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரையாக, அதாவது ஒன்றா இருக்கிற இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு மந்தைக்குள்ளே ஒரு என்ன சொல்ல, ஒரு குள்ளநரி பூகுந்து ஆட்டத்தை கலைக்க பார்க்கல, அது மாதிரி ஒரு குள்ளநரி வேலையை தான் வந்து ரவீந்தர் பார்க்குறாரு. ரவீந்தர், ஏதோ ஃபஸ்ட்டு வீக்கில் வெளில போயிட்டீங்க, உங்கள் மேலே ஒரு அனுதாபங்கள்லாம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் இன்னும் நீங்கள் கெட்ட பேரை வந்து சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு என்ட்ரியாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ உள்ளே வந்தார், ஒரு பெரிய மனுஷனுக்கு ஏற்ற, ஒரு வயசுக்கேற்ற பக்குவத்தோட ஒரு கேம் விளையாட போகிறாருன்னு பார்த்தாக்கா கேவலமான கீழ்த்தரமான விளையாட்டை தான் அவர் விளையாடுறாரு. ஏன்னா முத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற பிஆர் தானே, பின்ன முத்து மாதிரி தானே அவரும் பண்ணுவார். அலைன்ஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ரயான் கிட்ட பேசுகிறாரு. ரயான், நீ வந்து வெளியில் பார்த்ததெல்லாம் வந்து சொன்னேன்னா உன்னால் வந்து கஷ்டம், நீ வந்து வெளியில் வந்துடுவ, அதனால் நீ உள்ளே இருக்கணும்னா நான் சொல்கிறபடி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியன்னா நீ வந்து அந்த முதல் 3 இடத்துக்கு கூட வரலாம் அப்படின்னு பயமுறுத்தி ஒரு பிளாக்மெயில் எத்திக்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். பிளாக்மெயில பண்ணுறாரு, எத்திக்ஸே இல்லாத ஒரு வேலையை தான் அவர் அங்கே பண்ணிட்டு இருக்கிறார். ரொம்ப அசிங்கம். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, நாங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்தோம். என்னையா பார்த்த, எல்லாரும் தான் பார்க்குறோம். இதெல்லாம் சூப்பரா வந்து ஜாக்லின் கேட்டுது, ஜாக்லினை கூப்பிட்டாரு. நீங்க பார்த்துட்டு வந்தாங்க, நீங்க செய்யுங்களேன், ஏன் எங்களை ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வச்சு பேசுறீங்கன்னு ஜாக்லின் அதை மூக்கை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இதில் ரயான் என்ன சொல்கிறாரு, அலைன்ஸுக்கெலாம் நான் வர முடியாது, எங்கள் இதுவும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி மூக்கை உடச்சி அனுப்புனதையோ. அடுத்தது தீபக் கிட்ட வந்து பேசுகிறாரு. தீபக்கும் அப்படியே கழுவுறமே, ஏன்னா தீபக்லாம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாருங்க. அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அப்பா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டார். அவரும் முத்துக்குமாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அப்பா அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, பாய் போட்டு படுத்து தூங்கிடுவாங்க விட்டாங்கன்னா, அது மாதிரி ஒரு இதுவில் தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஏன்னா இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் வின்னர், ஃபர்ஸ்ட் செகண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னதுனால அவங்க எந்த ஆரவாரமும் காட்டலை. இல்லை இந்த ஃபேட் மேனுக்கு சொல்கிறேன், உள்ளே இருக்கிற முத்துக்குமாருக்காக இருக்கட்டும், இல்லை தீபக்காக இருக்கட்டும், ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஆனால் ஜெயிச்சிட்டோம்னா குதிரையை விட வேகமாக ஓடணும்னுவாங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் இவங்க ஓட ஆரம்பிக்கவே இல்லை. அதாவது மற்றவங்க 15 வாரமாக ஓட்டத்தை பார்த்து ஓடின உங்களுக்கே இப்படி இருக்கும்போது, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடின சௌந்தர்யா, நேர்மையா ஓடின சௌந்தர்யாவா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு கேமா வச்சு ஓடின ஒரு கன்னிங்கான ஒரு ஓட்டம் ஓடின ஜாக்லினா இருக்கட்டும், ஆனா அவங்க எல்லாம் ஓடி இருக்கிறாங்கங்க. இவங்க ஓடாம ஜெயிச்சோமடான்னு பாடலான்னு பாக்குறாங்க. அதான் அப்படி பாடலான்னு பாக்குறாங்க. அந்த பாட்டு உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்க வந்து குறுக்கு வழியில் இது பண்ணுறாங்க. குறுக்கு வழியில் தேடுறவங்களோட வழியெல்லாம் எப்படி போகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரவீந்தர் வந்து விஷாலை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. விஷால், நீ வந்து எந்த இடத்துல இருக்கிற தெரியுமா, சௌந்தர்யாவை கேட்டால் நீ யார் வெளியில் போகணும்னு கேட்டாக்கா முத்துக்குமார் விஷால் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா பாரு, நீ எந்த நிலமையில் இருக்கிற, உனக்கு ஆசை இருக்குதா, நீ சொல்லு. ஏங்க 8 பேர் உள்ளே வந்து நீங்கள்லாம் வந்து பெரிய டஃப்புன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் உள்ளே விட்டா என்ன சொல்கிற, வெட்டுன்னு காட்டிடுறீங்க. ஏன்னா உங்களால் தனியாக பண்ண முடியல, யாரையும் உங்களால் கணிக்க முடியல. ஏன்னா உங்களை விட அந்த 8 பேர் சூப்பர் பிளேயருன்றதுனால தான் இத்தனை வாரம் அவங்க உள்ளே இருந்திருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்பியும் உள்ளே வந்துட்டு இவங்களோட உதவியை தேடுறீங்க. அது எதுக்கு, அது கோழத்தனம் தானே. உங்களால் அப்போ இண்டிவிஜுவல் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்னால் பண்ண முடியல, இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு வெளியில் போயிடுங்க. அதை விட்டுட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா பேச. ஆமாம், ஏற்கனவே சௌந்தர்யா கரெக்டாக தான் முத்துக்கு ஒரு அடையாளமே கொடுத்துக்கிறா, ஒவ்வொருத்தரையா மேனிப்புலேட் பண்ணுவார். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா முத்துவோட பிஆர் இல்லையா, உங்களை அப்பப்போ அடையாளப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இதை ஞாபகம் வைங்கன்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை கூப்பிட்டு பேசும்போது, அண்ணா நீங்கள் தான் பார்த்துட்டு வந்துட்டேன்றீங்க. பார்த்துன்னா நீங்கள் பண்ணுங்க, எங்கள் கேமை நாங்கள் விளையாடுறோம். நீங்கள் எப்படி 8 பேர் இதுவாக பண்ணுறீங்களோ நாங்கள் எங்கள் 8 பேருக்கு எப்படி பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும். இல்லைம்மா, வெளியே வேற மாதிரி போயிருக்கு, வெளியே வேற மாதிரி என்ன பயமுத்துறீங்களா, அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு. எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு கேமை வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க, அப்புறம் அந்த கேம் உடையுது. ஐயோ, உன்னை ரிவ்யூ பண்ணவே கூப்பிடலையா, நீ கேம் விளையாடியா, கூப்பிட்டு ஏன் த்ரெட்டன் பண்ணுற. ஒரு கேம்னு வரும்போது அதுக்கு சௌந்தர்யா செம்ம மூக்கோட அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா செம்மையாக மூக்கை உடச்சி விட்டுட்டாங்க. ஏங்க, இது ஃபுல்லாகவே பிக் பாஸ் ஹவுஸே கேம் தான், யார் எது பண்ணாலும் கேம் தான்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பு உண்மை தான். ஒரு பீரியடில் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அந்த பொண்ணு எவ்வளோ விளக்கமாக சொல்லுது பாரு. அப்போ கூட இந்த கூமுட்டைக்கு அறிவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு அழகாக சொல்லுதுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு உருவாகுது. ஒரு சர்டன் பீரியடில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் வந்து கேமு ஸ்பாயில் ஆகுதுன்றதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நான் டீவியேட் ஆகிட்டு வெளியில் வரேன். இது தானே நடக்குது. எல்லாமே இப்படி தானே பண்ணுவோம். ஒவ்வொருத்தருமே இப்படி தானே பண்ணுறோம். உடனே இந்த இது வேலை ஆகல. அவருக்கு என்ன பண்ணார், ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சிந்து முடிச்சு விட பார்த்தாரு. அது வந்து கிளியர் கட்டாக சௌந்தர்யா தான் பயப்படாத பொண்ணு. அந்த பொண்ணு அது பயப்படாமல் விளையாடுது. அது அழகாக சொன்னதையும் உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, ரயானை நடுவில் இழுக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் யோசிச்சிங்களா? 2 ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் இருந்தீங்க. ஒருத்தன் வந்து 30 நாளில் உள்ள ஒருத்தன் வந்துட்டு ஆண்கள் பக்கம் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணாமல், ஏன்னா அப்போ வந்து பெண்கள் ஆண்கள்னு இருந்தாங்க இல்லையா, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு இருந்தாங்க இல்லையா, அந்த பக்கம் போகாமல் இந்த 2 பெண்களை மாத்திரமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வந்தானா அவனோட இது அப்படி எப்படி வந்துட்டான் பாரு, அப்போ எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு திரும்பி இப்போ இவனை உள்ள நுழைச்சி இவங்களோட இது வந்து என்ன பண்ணுறாரு, மென்டலியாக வந்து எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாரு. நீ மென்டலியாக பண்ணாலும் ஃபிசிக்கலியாக பண்ணாலும் அங்கே ஒன்றும் வேலை ஆகாதுப்பா. அந்த பருப்புலாம் வேகாது. ஏன் பார்த்தீங்கன்னா உங்க கூட உட்காந்துன்னு இருக்கிற அந்த டம்மி கூட தம்பி ரவீந்தர், ஏன்னா உங்களை விட நாங்களாம் வயசில் பெரியவங்க தான், அதனால் நாங்கள் பேசலாம். தம்பி ரவீந்தர், நீங்கள் தயவு செஞ்சு என்னது போன மச்சான் திரும்பி வந்தான்ற கதையா, உள்ளே வந்தியா, சாப்பிட்டியா, வெளில போயிடுப்பா. அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக அவருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, சலங்கை கட்டி விட்டுருக்குறாங்க. அதனால் அவர் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. அந்த ஆட்டம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டம்மி ஆட்டம் அது. யாருமே இல்லாத ஏதோ சொல்லுவாங்க, டீ கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறன்ற கதையா அவர் வந்து 8 பேர் உட்கார வச்சு பேசின்னு இருக்கிறாரு. ரைட் ஹேண்ட் சைடில் ஜாக்லின்னு சும்மா இவங்கெல்லாம் கண்டஸ்டன்ட்னால அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பர்ஃபார்ம் இதில் உண்மையிலேயே வந்து மேனிபுலேட் ஆனது பார்த்தீங்கன்னா முத்துவும் தீபகம் தான் வந்து அவர் சைடில் மேனிபுலேட் ஆகிட்டாங்க. அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தெரியும், அப்பா ஐயோ நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு, அந்த 8-7 நாள் நீ விளையாடாதனால தான் வீணா போறீங்கன்றது உங்களுக்கு அப்புறம் புரியும். யார் அங்கே ஜெயிக்கிறாங்க, யார் விளையாடுறாங்க நீங்க பொறுத்து வந்து பாருங்க. ஏன்னா இந்த 8 பேர் டீம், இந்த வெளியில இருந்து வந்த இந்த 8 பேர் டீம்ல எப்பவுமே வந்து முத்துக்குமாருக்கும் தீபக்கும் வந்து அழையா விருந்தாளியா எப்பவுமே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்பனா தெரிஞ்சுக்கிங்க அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம தாண்டா. அது டம்மி. அது தெரியல, ஒருவேளை இவங்க பண்ற கேமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது. இது வந்து தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க. அதை ஊம்பட்டுறதுக்காக 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல பிக் பாஸ் வந்து சொன்னாரு, இது மாதிரி எந்த தகவலையும் உள்ள விடாதீங்க, இல்லைன்னா வெளியில துரத்தி விட்டுடுவேன்னு. அப்படி இருந்தும் ரவீந்தர் சாச்சனால என்ன சொல்றாங்க, வெளியில நாங்க பார்த்துட்டு வந்தோம், இவ்வளவு அவரோட கணக்கு வந்து இவ்வளவு இருக்குது. சிவா அந்த அவன் உள்ளே வந்தே ஒன்றும் பண்ணலை, போர்டில் வச்ச வார்த்தைக்கு மட்டும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் அவ்வளோ மூக்கு மேலே கோவம் வந்தது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஜாக்லினை வெளியில் இருக்கிற கணக்கும் தெரியும், உள்ளே இருக்கிற கணக்கை தெரியும். உன் கணக்கு என்னடா, அதை முதல்ல சொல்லு. 2+2 4ன்றதே உனக்கு தெரியல, வேற என்னென்னமோ பேசி குழப்பிட்டு இருக்கிற அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையாக வந்து இந்த 8 பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே மசீராமர் இல்லை, எல்லாருமே தீவிரமாக யோசிக்கிறது மட்டும் தெரியுது. ஏற்கனவே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இப்படி தான் அவங்க பண்ணுவாங்கன்றது உள்ளே இருக்கிற 8 பேருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உள்ளே வந்திருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, ஒரு குள்ள நரிக்கு ஈக்குவலான நரிங்க தான். அதுவும் 8 நரிங்க உள்ள வந்திருக்குது. பெரிய நரி யாரு பண்ணா நம்ம இவர் தான், ரவீந்தர் தான். அதுதான் இந்த பாட்டு தான், ஓடுற நரி இல்லை ஒரு நரி கிழ நரி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிழ நரி வைஸா திங்க் பண்ணணும். இது வைஸ் இல்லை, மற்றவங்களெல்லாம் வந்து டம்மி பண்ற நினைக்கிற, மற்றவங்கள டம்மியா நினைச்சு தான் ரம்மின்னு நினைக்குது. ஆனா இதுதான் பயங்கரமான டம்மி பீஸ்ன்றது இதுல தெளிவா சொல்றோம். இவர் உள்ள உட்கார்ந்து வெளியே பார்த்துட்டு வந்து இப்ப உள்ள இவர் பண்ற கேம் இப்ப நம்ம எல்லாமே வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப நம்ம மக்களே நம்ம ஆடுவோமா கேம், நீங்க ஆடுங்க. இந்த வெளியில இருந்து வந்த இந்த 8 பேருக்கும் உள்ள இருக்கிற 8 பேருக்கும் அடுத்த வீடியோஸ்ல பாட்டு மூலமா சொல்லலாம், பதிலடி கொடுக்கலாம். சோ அது மொத்த மக்களே இதுவரை லைவ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.